Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காரசாரமான டேஸ்டியாக பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ்ஷு சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். நம்ம மசாலாவை வறுத்து பொடி பண்ணி அதை சேர்க்கும் போது சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4-5 பீஸ் ஏலக்காய், 4-5 பீஸ் லவங்கம், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 6-7 காஞ்ச மிளகாய். இதை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். உங்கள் கிட்ட கசகசா இருந்தால் அதையும் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எங்களுக்கு இங்கே கசகசா கிடைக்காது, அதனால் அதுக்கு ஆல்ட்ரா 6 பீஸு முந்திரி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும். இந்த மசாலா வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப்பு துருவின தேங்காய் செய்யலாம். இந்த தேங்காயோட அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நார்மலான பாத்திரத்தை விட குக்கரில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம குக்கர் வச்சுக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஒரு அன்னாசி பூ, 2 இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நிறைய பட்டை போட வேண்டாம், ஏன்னா அரைக்கும் போது நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை சும்மா அப்படியே பாதி பாதியாக போட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சால்னாக்கு வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சால்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மறுபடியும் அதை நல்லா 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு. இந்த ஸ்டேஜில் நாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சால்னாக்கு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சிக்கன் போடுவாங்க. நம்ம வீட்டில் சேர்க்குறதுனால நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் மசாலா அரைக்கும் போதே. அதுலேயே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்தை மட்டும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து குறைக்கவோ கூட்டவோ சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூளோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லா மசாலாவையுமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மசாலா சிக்கனோட நல்லா சேர்கிற அளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் காரம் செக் பண்ணிட்டேன். காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. ஸ்பைசி கம்மியாக சாப்பிட்றவங்க நீங்கள் வறுக்கும்போது பெப்பரோட அளவையும் குறைச்சிக்கோங்க, காஞ்ச மிளகாவோட அளவையும் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனையும் மசாலாவையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டோம். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணியே கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருக்குது. சால்னா தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இந்த தண்ணி இல்லாமல் நான் இன்னும் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஆனால் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறமா பாருங்கள். இப்போ வந்து இது குக்கரோட மூடி போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்க போகிறேன். 2 விசில் 3 விசில்ன்றது உங்களோட குக்கரை பொறுத்துங்க. என்னோடய குக்கரில் 2 விசில் விட்டாலே சிக்கன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை 2 விசில் வந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ஏன்னா சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோட்டு கடைகள்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பரான சால்னா, ஸ்பைசியான சால்னா வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பரோட்டாவோட தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சால்னாவை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.